மேஷம். மேச ராசி. மேச ராசிக்கு குரு பகவான் 9வது பாவத்துக்கு அதிபதியும் 12ஆம் பாவத்துக்கு அதிபதி. அவர் 4ஆம் பாவத்தில் வரும் பொழுது வீட்டில் இருக்கிற அலைச்சல்களை குறைப்பார், சண்டைகளை குறைப்பார். அதாவது உங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாமே படிப்படியாக குறைகிறது ஆரம்பிச்சிடும். வீட்டில் சந்தோஷம் வரும். சார் இன்னைக்கே 2ஆம் தேதி மாறின உடனே சாயந்தரமே எல்லாமே சரியாக போடுமான்னு நினைக்காதீங்க. படிப்படியாக சரியாகும். ஏனென்றால் உங்களுக்கு 7 நாடு சனியும் நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் குரு பகவான் பலவிதமான மன கஷ்டங்களை குறைப்பார். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னு நினச்சிங்க, உங்களை பதவியிலேருந்து விலகிடலான்னு சொன்னவங்க இப்போ இருந்து பரவாயில்ல வேறு ஏதாவது பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பதவி கொடுப்பாங்க. நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, அலைச்சலாக இருந்தது இவ்வளோ வருஷம், இந்த ஒரு 8 மாதம் பயங்கரமான அலைச்சலாக இருந்திருக்கீங்க, அங்கேயும் அங்கேயும் ஓடி கீடி பிரச்சனையாக இருந்தது, அதெல்லாமே குறைஞ்சிடும். லாபத்தை பார்ப்பீங்க. ஒன்றுமே இல்லாமதுக்கு இப்போ கொஞ்சம் சுமாராக நல்லாவே இருக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, புது புது முயற்சியில் லாபம் பார்ப்பீங்க, வருமானத்தை பார்ப்பீங்க. வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு அங்கே பெரிய குடைச்சலெல்லாம் இருந்தது, மானபங்கம் இருந்தது, இவனை வேலையை விட்டு தூக்கிடலான்னு பார்த்தவங்க இப்போ சாந்தம் ஆகிடுவாங்க. வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னவங்க, ஓடினவங்களும் இப்போது திரும்பி வீட்டுக்கு வர்ற வாய்ப்பு உருவாகும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும், விவாதங்கள் குறையும். அதாவது நெருங்கிய குடும்பத்தரெல்லாம் ஓடிடலாம், இவங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க எல்லாமே கொஞ்சம் சாந்தம் ஆகி வீட்டில் சந்தோஷம் இருக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு நிச்சயம் ஆகிற காலம் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்டெல்லாம் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. வயதானவர்களுக்கு பலவிதமான மன கஷ்டமும் நோயுங்க குறையும், சந்தோஷமாக இருப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். குரு பகவான் 4ஆம் பாவத்தில் வரும் பொழுது சனியின் 7 சனி இருக்கும் பொழுது அரச மரத்தை தினமும் பூஜிக்கணும். அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும், ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி ஒரு நாள் சனிக்கிழமை கண்டிப்பாக பண்ணணும். வாரத்தில் 6 நாள் மண்டே டு சாட்டர்டே தண்ணி விட்டுட்டு வந்தால் இந்த குரு பயிற்சி உங்கள் வீட்டில் இருக்கிற சகல கஷ்டங்களை நீக்கி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகாதவர், நல்லதே செய்ய மாட்டார். ஆனால் நட்சத்திரமெல்லாம் பார்க்கும் பொழுது சுய ஜாதத்தில் ஸ்தான பலம் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஆகாதவர். அவர் 8ஆம் பாவத்துக்கு அதிபதி. 8ஆம் பாவம் அலைச்சலை கொடுக்குற பாவம். அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் 11வது பாவத்துக்கு பாதகாதி ஸ்தானத்துக்கு அதிபதி. இப்பொழுது 3ஆம் பாவத்தில் வருகிறார். என்ன நடக்கும் பாருங்கள். குரு 3ஆம் பாவத்தில் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். என்றால் 3ஆம் பாவத்தில் போகிற குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை, நல்ல பார்வை. 3ல் குரு இந்த 5வது எதை பார்ப்பார்? 3, 4, 5, 6, 7 மனைவிக்கு நோய் நொடிகள் குறையும். அப்புறம் 9வது பார்வையாக நல்ல பார்வை இருக்குது, கர்மம் நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், 9வது பாவத்தை பார்க்குறார், அதனால் தொழில் நல்லா இருக்கும். லாபத்தையும் பார்க்குறாரு, அதனால் லாபம் நல்லா இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் மனசில் குத்துற மாதிரி பல பேர் பேசுவாங்க. அதாவது உங்களுக்கு 45லேருந்து 60 வயசு இருந்தால் உங்கள் மகன், மகள்,
உங்கள் சம்சாரம் சில நேரம் பேசுகிறது உங்களுக்கு மனசில் குத்துறா மாதிரி இருக்கும். என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே, இங்கே இருக்கலாமா ஓடிடலாமா? இந்த குரு அதிச்சார குரு 6 மாதம்தான், டிசம்பர் மாதம் அப்படியே ஓடிடும். ஆனால் இந்த 6 மாதத்தில் நீங்கள் கோபம் செய்யக்கூடாது, சாந்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அப்பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கம்மியாக பேச வேண்டும். தேவையில்லாத பேசிட்டு விவாதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், அல்லது பதவி போய்விடும். வியாபாரியாக இருக்கீங்க, வியாபாரத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் லாபத்தை பார்ப்பீங்க, ஏன்னா சனியின் அருள் உங்களுக்கு இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல லாபம் பார்ப்பீங்க, லோக்கல் வியாபாரத்துலேயும் நல்லா பார்ப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, வியாபாரத்தில் உங்கள்லேருந்து கீழே இருக்கிறவங்க உங்களை நோண்டி கொண்டே இருப்பார்கள். அதனால் மன கஷ்டம் இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஆனால் அங்கே உங்கள் பாஸுக்கு உங்கள் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் உங்கள் ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று பேசி இவங்க வேலை சரியாக செய்யலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப யோசனை பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவராக இருக்கீங்க, கொஞ்சம் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான நோய்கள் வரும். ஸ்டூடெண்டெல்லாம் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு இந்த நேரத்தில் எந்த சீக்ரெட்டையும் டாப் சீக்ரெட்டையும் வெளியே சொல்லக்கூடாது. இது மாத்திரம் ரொம்ப உஷாராக இருக்கணும். சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, கட்டலாமா கட்டக்கூடாதா என்று யோசனை பண்ணுறீங்க. கண்டிப்பாக கட்டலாம், ஆனால் அந்த பேப்பரெல்லாம் வந்த பிற்பாடு தான் வெளியே சொல்லணும். முன்ன சொன்னீங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம்: தினமும் ஓம் குருவே நமஹ அல்லது ஓம் காம் கிரீம் குரூச குருவே நமஹ இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். வியாழக்கிழமை பகவான் தட்சிணாமூர்த்தீஸ்வர் கோயிலுக்கு அல்லது குரு பகவான் கோயில் போய் அங்கே மஞ்சள் கலர் பூ வச்சு பழம் வச்சு பிரார்த்தனை செய்ய வேண்டும். மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு 2ஆம் பாவத்தில் வருகிறார், உச்சமாகிறார். 2ஆம் பாவம் பணம் கொடுக்கும், பேர் கொடுக்கும், உங்கள் வீட்டில் சந்தோஷம் கொடுக்கும். பிரிஞ்சு போன குடும்பம்லாம் ஒன்றா சேரும். நீங்கள் வருமானம் இல்லாமல் இருந்தீங்க, மன கஷ்டமாக இருந்தீங்க, ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தது, இப்போ எல்லாமே சரியாகும். இந்த சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் வரும் பொழுது எப்படியாவது உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாமே வேலை சேரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும். எப்படியாவது பெரிய பதவி, அந்த பதவியினால் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே சேருங்க. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, புது வேலை வரும், நல்ல நடிப்பீங்க. ஆர்டிஸ்டாக இருந்தால் நல்ல உங்கள் ஆர்ட்டுக்கு ஒரு மதிப்பு சேரும். வியாபாரியாக இருக்கீங்க, நாட்டில் வெளிநாட்டில் எந்த வியாபாரம் செஞ்சாலும் இந்த நெருக்கடியான காலம், ஏனென்றால் சனி 10ல் இருக்கும் பொழுது நெருக்கடியான காலம். அந்த காலத்திலையும் பணத்தை பார்ப்பீர்கள். ஏதாவது வழி உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு கடுமையாக ஒழிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே இருக்குது. அதனால் பண வருமானம் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்கள், குரு பகவான் அருள்னால் நல்லா சாந்தமாக இருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க. கம்மியாக பேசினால் நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் நினச்ச காலேஜ்லேயும் எதுலேயும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகிறது. அதனால் நன்மை தான் தவிர தீமை கிடையாதுங்க. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இவ்வளோ நாளாக மன கஷ்டம் இருந்தது, பணம் வரல, அந்த பையன் கொடுக்கல, அது இது அப்படின்னு மன கஷ்டத்தில் இருக்கிற அம்மா அப்பா மருமகள் எல்லோருக்கும் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பணம் வர்றது, உங்கள் கையில் தங்குறது, அந்த மாதிரி முயற்சினால் வரும். உங்களுக்கு ஒரு டெபாசிட் பணம் கையில் வர மாதிரியும் சேரும். யார் யாருக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு
ஜாதகம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஜாதகம்லாம் ஒத்து போகும், திருமணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு நன்மையை செய்யும் தவிர தீமை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் குரு உங்களுக்கு நன்மையை தான் செய்வார் தவிர தீமை செய்ய மாட்டார். 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்து 2ஆம் பாவத்தில் வரும் பொழுது பிரிஞ்சு போன மனைவியே திரும்பி உங்ககிட்ட வந்து சேர்ற மாதிரி யோகம் உருவாகும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக சனி பகவானின் தாக்கத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றணும், அல்லது நவகிரக கோயில் போய் நவகிரகத்தை சுற்றிட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். வியாழக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் அல்லது வாழை மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும். கடக ராசி நேயர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ராசியில் குரு பகவான் வரதால் நன்மை நடக்கும். பல பேர் சொல்லுவாங்க 6ஆம் பாவத்துக்கு அதிபதி எப்படி நன்மையை செய்வார்? ஐயா, குரு பகவான் உச்சம் வரும் பொழுது இந்த 12 ராசியிலேயே கடக ராசியில் தான் அவர் உச்சமாக வருகிறார். இந்த ராசியில் பகவான் ராமர் பிறந்த ராசி கடக ராசி, புனர்பூஷ நட்சத்திரம். அதனால் குரு பயிற்சி ஆன உடனே புனர்பூஷ நட்சத்திரத்தில் தான் பிரவேசமே நடக்குது. அதனால் ஜன்ம குரு வந்தால் ராவணன் மரணம், காட்டுக்கு போவார்கள், அந்த மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்து விடாதீர்கள். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? நோய் நொடிகள் குறையும். இவ்வளோ நாளாக கேஸ் ட்ரபிள், வயிற்று சம்பந்தமான ட்ரபிள் எல்லாம் இருந்தவர்கள் எல்லாமே நோய் நொடி குறையும். அதாவது மருந்தே கடிக்கலை, இங்கே ஓடி அங்கே ஓடி போனவங்களெல்லாம் மருந்து கடிக்கும். அந்த டாக்டர் ஓடிய மருந்து சாப்பிட்ட உடனே ரெடி ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு. 2வது, வீண் செலவுகள் இருந்தது, இவ்வளோ நாளாக அலைச்சல்கள் இருந்தது, அந்த அலைச்சல் குறைஞ்சி வீண் செலவுகள் எல்லாமே குறையும். அரசியல்வாதியில் இப்போது ஜெயிச்சுட்டு வந்த அரசியல் இருந்தாலும் சரி, ஜெயிக்காமல் இருக்கிற அரசியல்வாதியாக கடகராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது தான் மன கஷ்டம் குறையும். கொஞ்சம் தைரியம் வரும். ஓஹோ, நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் நம்மளுடைய ஆட்சி நல்லாயிருக்கும், அந்த மாதிரியெல்லாம் நினைப்பீங்க. அதில் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, கண்டிப்பாக வியாபாரத்தில் லாபம் பார்ப்பீங்க, நல்ல லாபம் பார்ப்பீங்க. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் நல்ல லாபம் பார்ப்பீங்க. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பயந்த காலம் போய் மன நிம்மதியான காலம் இருக்கும். நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ப்ரமோஷன் இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. விவசாயிகளுக்கு சூப்பர் லாபம் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர்கள் எல்லோருக்கும் ஃபஸ்ட்டு நல்ல காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பலவிதமான நோய்கள் குறையும். வீட்டில் விருந்தாளிங்கெல்லாம் வருவாங்க, சந்தோஷமாக யாத்திரை பண்ணுவீங்க. குருவின் பார்வை 5ஆம் பாவத்துக்கு இருக்குது. உங்களுடைய மகன் மகள் பற்றியெல்லாம், இவன் படிப்பானா படிக்க மாட்டானா, இவனுக்கு நோய் வருமா, திருமணம் ஆகுமா, இந்த சிந்தனை எல்லாமே குறைஞ்சி மன கஷ்டம்லாம் குறைஞ்சி சந்தோஷமாக இருப்பீர்கள். 7ஆம் பாவத்துக்கு மனைவிக்கு இருக்கிற மன கஷ்டங்கள் எல்லாம் போகும். 9வது பாவத்துக்கு தந்தையின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தந்தைக்கு லாபம் அதிகமாகும், நோய் நொடிகள் எல்லாம் குறையும். ஸோ குரு உங்களுக்கு நன்மையே செய்வார் தவிர தீமை செய்ய மாட்டார். நீங்கள் சொத்து வாங்கலாம், திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். தைரியமாக இருங்க. கடகராசிக்கு குரு ராசி பரிவர்த்தனம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் என்ன பரிகாரம் செய்யலாம்? பயம் இருக்குது. ஏன் பயம் இருக்குது? 8ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் ராகு இருந்து 12ஆம் பாவத்துக்கு நாங்கள் இந்த ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது
சரியில்லாமல் இருக்கும் பொழுது யாராவது சூன்யம் பண்ணிட்டாங்களா, மன கஷ்டம் இருக்குது, ஏதாவது பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். என்ன பண்ணலாம்? பரிகாரம். தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும், சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். துர்கா பிரீத்தி பண்ணி கொண்டே வந்தால் வீட்லேயும் பண்ணலாம், விளக்கு ஏற்றலாம், செம்பு மலர் வைக்கலாம். அல்லது வெள்ளிக்கிழமை துர்கை கோயில் போய் அங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு செம்பு மலர் வைத்தால் உங்களுக்கு இருக்கிற சகல கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். சிம்ம ராசிக்கு குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வருகிறார். 12ஆம் பாவத்தில் வர குரு என்ன செய்யும்? இதில் கொஞ்சம் இது 3ஆக பிரித்து சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சிம்மராசிக்காரர்கள் சின்ன வயசு, அதாவது உங்களுக்கு 25க்குள்ளே இருந்தால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும், வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். 30லேருந்து 45க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நைட்டு தூக்கம் குறையும், வயிற்றில் சூடு கிளம்பும், ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 45லேருந்து 60 இருக்கிறவங்களுக்கு தசா காலங்கள் சரியில்லை என்றால் 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் மிருத்யு பயம், ஏதாவது நமக்கு சாவு நடந்துடுமா, நம்ம செத்து போடுவோமா, நம்ம இந்த இடத்துல இருக்கலாமா, போயிடலாம், அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் இந்த குரு உச்சமான பிற்பாடு, 12ஆம் பாவத்தில் உச்சமான பிற்பாடு சிம்மராசிக்காரருக்கு செலவுகள் குறையும். சிம்மராசிக்காரருக்கு செலவு குறையும். ஏனென்றால் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சுப செலவுகள். சுப செலவு என்று சொல்லும் பொழுது என்ன? வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது, மகளுக்கு பேரன் பேத்திக்கு கல்யாணம் ஆறு, அதுக்காக செலவு பண்ணுறது தான் சுப செலவு. அதனால் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வந்தவுடனே எல்லாமே கெட்டுவிடும் என்று நினைக்காதீர்கள். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆடம்பர செலவு இருக்கும். குரு பெருசாக பார்க்குறாரு, 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான நோய் இருக்கும், அதுவும் சரியாயிடும். ஏன்னா குரு பார்வையினால அந்த பீடைகள் குறையும். ஸ்தான தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தோஷமும் நன்மை செய்யும் தவிர தீமை செய்யாது. வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எந்த வியாபாரம் செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி இருக்காது, பதவி இருந்தால் அது இருக்குமா இருக்காதா என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். இதை நான் போன மாதம் ஒரு மாதம் பரிகாரம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன். அதனால் சில பேர் அதை கேட்கலை, என்ன செய்கிறது, அதனாலெல்லாம் கொஞ்சம் மன கஷ்டம். ஏனென்றால் குரு பகவான் 12ஆம் பாவத்திலையும் அஷ்டம சனி வரும் பொழுது பதவி போகிற மாதிரியெல்லாம் காலங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க சில பேர் இருக்காது அப்படின்னாங்க, ஆனால் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஏன் தாக்கிறது என்றால், குரு சூரியன் ராஜகிரகம் கெடும் பொழுது அது கெடுறதுக்கு 1 மாதம் முன்னையே அதோடைய இம்பேக்ட் சேரும். ஜோசியம் நல்லா படிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லுவேன். கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், ஸ்டூடெண்ட் நல்ல படிப்பீர்கள். வீட்டில் இருக்கின்ற ஆண் பெண்கள், வயதான தாத்தா அம்மா மருமகள் எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம். ஆனால் டாய்லெட் பாத்ரூம் போகும்போது தண்ணி கிண்ணியெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் மாதத்தில் மழை காலம் வரும்போது கொசுவெல்லாம் ஓவராக இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது இந்த குருவும் 12ல் இருந்ததுன்னா ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொசுவெல்லாம் கொஞ்சம் வராத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். பாருங்கள், 2 பரிகாரம் நீங்கள் செய்யணும் இல்லையா? வியாழக்கிழமை குரு பகவானும் தட்சிணாமூர்த்தீஸ்வரையும் கும்பிட வேண்டும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டும் இல்லை அப்படின்னா அரச மரத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க, தண்ணி விடுங்க. சனிக்கிழமை காக்காக்கு எள்ளுசோறு கொடுங்க. நவகிரக கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலத்தில் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கன்னி ராசிக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 11வது பாவத்தில் வருகிறார். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி 11வது பாவத்தில் வருகிறார். 11வது பாவத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார், தீமையை செய்ய மாட்டார். லாபம் நல்லா இருக்கும், பேர் புகழ் எல்லாமே நல்லா இருக்கும். குரு பகவான் உங்கள் மனைவி அல்லது கணவர்னால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தர்ம யாத்திரை, தீர்த்த யாத்திரை, தெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம் எல்லாமே நடக்கும். வியாபாரியாக இருக்கீங்க, கன்னிராசியில் இருக்கீங்க, கண்டிப்பாக பேர் புகழ் பதவி எல்லாமே இருக்கும். அரசியலில் இருக்கீங்க, அரசியலில் நீங்கள் உங்களுக்கு பதவி போகிற மாதிரி நிலைமை, மன கஷ்டம் மாதிரி நிலைமைலாம் இருந்திருக்கு. இப்பொழுது அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ குறைஞ்சி மன தைரியத்துடன், அதாவது ஆல்ட்ரேஷன் ரிப்பேர் அப்படின்னுவோம். சார் இந்த மொபைல் கெட்டு பிடிச்சி அது சரியாகுமா, டிவி கெட்டு பிடிச்சி சரியாகுமா, எனக்கு அவங்களுக்குள்ளே இருந்த விரிசல் சரியாகுமா அப்படின்னாங்க. சார் விரிசல் பற்றி கவலையே படாதீங்க. கன்னி ராசியில் அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அடுத்த பெரிய போஸ்ட் உங்களுக்கு தான் வந்து சேரும். அவ்வளோதான், தைரியமாக இருங்க. லாபத்தை, பூர்ண லாபத்தை பார்ப்பீங்க. விட்டு போனவங்கள எட்டி ஒதிங்க, தைரியமாக எட்டி ஒதிங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விட்டு போனவங்க விட்டு போகட்டும், தைரியமாக இருங்க. நல்ல பேர் புகழ் பதவி லாபம் எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் நண்பர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். துரோகி நண்பர்கள் போய்விட்டார்னா போகட்டும், தைரியமாக இருங்கள். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டில் வியாபாரம் பண்ணால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வேலைக்கு போகிற எல்லோருக்கும் இந்த நல்ல காலம் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற வயதான எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம்தான் என்று சொல்லுவேன். ஆனால் சில பேர் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். 7ல் சனி இருக்குது, வயிற்றில் சூடு இருக்குது, கேஸ் ட்ரபிள் இருக்குது, தலை நோவுது, ஆனால் அலைச்சல் இருக்குது. ராகு பகவானும் 6ல் இருக்கார். இருக்கட்டும், பரவாயில்ல, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பாருங்கள், பரிகாரம் சனி பகவான் இந்த பரிகாரம் 7ஆம் பாவத்தில் வந்து பைரவர் ஆராதனை. என்ன ஆராதனை? பைரவர் ஆராதனை. தினமும் பைரவர் பூஜை செய்யலாம், அல்லது பகவான் சிவனின் ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ஒரு எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களை தேடி வரும். கிராமத்தில் ஏதாவது விசேஷமான பைரவர் கோயில் இருந்தால் 4 திரியை போட்டு பைரவருக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க. துலா ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? இவ்வளோ நாளாக 9வது பாவத்தில் இருந்த குரு பகவான் 10வது பாவத்தில் உச்சம் அடைகிறார். குரு பகவான் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி, 3ஆம் பாவத்துக்கு அதிபதி. 3ஆம் பாவமும் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 10ஆம் பாவத்தில் உச்சம் அடைகிறது, நன்மைதான். குருவின் பார்வை 2ஆம் பாவத்துக்கும் 10வது பாவத்துக்கும் 6வது பாவத்துக்கு இருக்குது. 2ஆம் பாவத்துக்கு குரு பார்வை இருந்தால் குரு திருஷ்டி லாக் தோஷ் தூர் கரை, அதாவது உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிவிடும், பண வருமானத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், விரோதிகள் குறைவார்கள். ஆனால் 10ஆம் பாவத்தில் வருகின்ற குரு உங்களுடைய பதவியில் பிரச்சனையை கொடுக்கும், வியாபார ஸ்தலத்தில் பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும். ஒரு வேலை நீங்கள் ஒரு 2 வாட்டி போனால் முடிச்சிருப்பீங்க, இப்போ 10 வாட்டி போனால் தான் அந்த வேலை முடியும். தவிர
அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. டிலே, கொஞ்சம் டிலே பண்ணும் வேலையை கொஞ்சம் டிலே பண்ணும். அரசியலில் இருந்தால் அலைச்சல்கள் ஓவர். உங்களுக்கு வருகின்ற போஸ்ட் வந்துடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த போஸ்ட் வராது. ஒரு 6 மாதத்துக்கு அலைச்சல் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம். கலைஞராக இருக்கீங்க, கலைஞர்களுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். பணம் சீக்கிரம் கையில் வராது. பணம் கொடுக்குறவன் இனி கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு டிலே பண்ணுவாங்க. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் டிலே ஆகும். பொருள் வந்து சேர்கிறதுக்கு, பணம் வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலையை ஓவராக கொடுப்பாங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு வா, அந்த வேலையை முடிச்சுட்டு வா. கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற ஆண் பெண் தாத்தா மருமகள் எல்லோருக்கும் இந்த காலம் சுமாரான காலம். அவ்வளோ வந்து கெடுக்காது உங்களை அவ்வளோன்னு சொல்லலாம். தவிர நோய் நொடியும் ரொம்ப விசேஷமாக வராது என்று சொல்லலாம். உங்கள் பையன் வந்து மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 50,000 கொடுக்குறது ஒரு 20,000 கொடுப்பான். ஆனால் அவெல்லாம் ஃபுல்லாகவே நிறுத்த மாட்டான், ஆனால் கொடுப்பாங்க. உங்களுக்கும் வர மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போட்டு ஏதாவது நீங்கள் பெருசாக பார்க்குறீங்கன்னா அதில் அவ்வளோ இந்த மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வந்து பெருசாக லாபம் வந்து சேராது என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம். ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலத்தில் தைரியமாக உட்காந்து காலைல சீக்கிரம் எழுந்துச்சி படிக்கிற காலம். அல்லது ரிசல்ட் கொஞ்சம் குறையும்ப்பா, கொஞ்சம் ரிசல்ட் குறையும். அதாவது நீங்கள் எங்கேயாவது போய் அதை மாற்றிக்கலாம், காலேஜ் மாற்றிக்கலாம், ஸ்கூல் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராகவே இருக்கும். ஏன்னா பரிகாரம் பண்ணலாம். பாருங்கள், பரிகாரம் 10ஆம் பாவத்தில் வர குரு கூடிய பரிகாரம் வித்தியாசமான பரிகாரம். ஃபஸ்ட்டு நீங்கள் பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்ய வேண்டும், சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும். அல்லது வியாழக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்து வீட்டில் வந்து சத்யநாராயண கதை கேட்க வேண்டும். அல்லது பகவான் ராமர், கிருஷ்ணர் அல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே துளசி வாங்கிட்டு சாப்பிட்டு தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனையை குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 9வது பாவத்தில் வருகிறார். 5ஆம் பாவத்துக்கு அதிபதி 9வது பாவத்தில் வருகிறார். 9வது பாவத்தில் குரு வந்தால் ஒரு மனிதனுக்கு தெய்வ தீர்த்த தரிசனம் கிடைக்கும். ஏதாவது தெய்வ கோயில் போவீங்க, தரிசனம் பண்ணுவீங்க, அங்கே பிரார்த்தனை செய்வீங்க, பல கஷ்டங்கள் தீரும். உங்கள் முன்னோர்கள் வழங்கிய தெய்வத்தை கும்பிடுவீங்க, குல தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க, தீர்த்த யாத்திரைக்கு செல்வீர்கள். அதனால் மன சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வியாபாரத்தில் பல நஷ்டம், பல அலைச்சல்கள் பார்த்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போது அலைச்சல்கள் குறைஞ்சி மன சந்தோஷம் இருக்கும். வீட்டில் தைரியமாக சந்தோஷமாக இருப்பீர்கள், நல்ல தூக்கத்தை பார்ப்பீர்கள், சொத்தை வாங்குவீர்கள், அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய மகள், மருமகள், மகன் இவங்களால உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க, அதனால் உங்களுக்கு பேர் புகழ் வந்து சேரும். ஐயோ இவன் என் பையன், இவன் என் பொண்ணு அப்படின்னு நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் பகவான் கோயில் போயிட்டு வந்த பிற்பாடு வாழ்க்கையில் பல நன்மை நடக்கும். சில பேர் வீடை மாற்றுவாங்க, புது வீடு போவாங்க, நல்ல வீட்டுக்கு போவாங்க, தைரியமாக இருப்பாங்க. அடிக்கடிக்கு யாத்திரை நடக்கும், அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடிக்கு யாத்திரை, வியாபாரத்துக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடுவீங்க. விருச்சிக ராசி அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், தைரியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இவ்வளோ நாளாக பல அலைச்சல்கள் இருந்தது, அந்த அலைச்சல்கள் எல்லாம் குறைஞ்சி சந்தோஷமாக பதவி உயர்வு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சி
நன்மை செய்யும், தீமை குறிக்கும், பண வருமானம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சந்தோஷமான காலம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், வீட்டுக்கு நெருங்கிய இடத்தில் உங்களுக்கு வேலை வரும். இவ்வளோ நாளாக தொழுவாக வேலை இருந்தது, நான் எங்கள் வீட்டை பிரிஞ்சு இருந்தேன், அவங்களெல்லாமே இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயும் வீட்டில் இருக்கிற மாதிரி யோகங்கள் எல்லாமே உருவாகும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் சேரும். விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வீட்டில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். நோய் நொடிகள் எல்லாமே குறைஞ்சி வீட்டில் சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் பரிகாரமாக என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சில நேரம் தேவையில்லாததெல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்து கொள்வார்கள். இந்த விரோதத்தினால் இப்பொழுது இருக்கின்ற இந்த ராகு கேத்துடைய பொசிஷன் சரியில்லாமல் இருப்பதால் வீட்டில் தந்தை தாயின் ஆரோக்கியம் கேறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அரச மரத்தை பூஜுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை துர்கை கோயில் போயிட்டு அங்கே தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு பகவான் ராசியாதிபதி, சுகாதிபதி, 8ஆம் பாவத்தில் உச்சம் படுகிறார். ஃபஸ்ட்டு குரு 8ல் போனால் அலைச்சல். ராசிக்கு அதிபதி 8ல் போனால் அலைச்சல் கிடையாது, அங்கேயும் உச்சம் ஆகிறார். பல கஷ்டங்கள் தீர்ற காலம். சனி பகவான் 4ல் இருக்கார், கோபம் அதிகமாக வரும். இதை எல்லாம் பண்ணுவாங்க. சில பேருக்கு வயிற்றுல சூடுனால பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி முன்னோர்களுடைய சொத்து வர்ற காலம். 8ல் குரு வந்தால் அந்த குரு 2ஆம் பாவத்தை பார்க்கும். 8ஆம் பாவது அதை பற்றி என்ன அர்த்தம்னா மறைஞ்ச சொத்து. அந்த மறைஞ்ச சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி அது வர்றதுக்கு. ஆனால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். அரசியலில் இருந்தால் பேர் புகழ் இருக்கும், அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். பொது பதவியில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் தசா காலம் நல்லா இருந்தால் சேரும், தவிர டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. செலவுகள் கம்மியாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 4 சனி இருக்குல்ல, வியாபாரத்தை மாற்றிடலாம்லாம் பார்ப்பீங்க. வெளியூர் யாத்திரை பண்ணி வெளியே புது ஆஃபீஸை பார்த்துட்டு வியாபாரத்தை மாற்றலாம் என்று யோசனை பண்ணுவீர்கள். அதனால் சில முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு இந்த நேரம் அலைச்சலான நேரம், பணம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும் என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, தைரியமாக கடுமையாக முயற்சி பண்ணி படிக்கணும். சோம்பேறியாக இருந்தீங்கன்னா ரிசல்ட் கம்மியாகும். வீண் செலவுகள் பண்ணக்கூடாது. விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் என்று சொல்லலாம். கலைஞர்களுக்கு அலைச்சல் காலம் உடன் லாபம். அலைச்சல் காலம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லாபம் வரும், கொஞ்சம் லாபம் குறையும். வரும் போவோம், கொஞ்சம் டிலே ஆகும், மன கஷ்டம் வரும், கோபம் வரும், இதெல்லாமே இருக்குது. சில வியாபாரிகள் தொழிலை மாற்றுறது, ஸ்தான பரிவர்த்தனம் பண்ணுறது எல்லாம் யோசனை பண்ணி உட்காந்துருப்பீங்க. கொஞ்சம் டிலே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவசரப்படாதீங்க, அலைச்சல் படக்கூடாது. வீட்டில் இருக்கிற எல்லா வயதானவர்களுக்கும் சொல்கிறேன், அது மருமகளாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம். உங்களுக்கு இந்த காலம் தினமும் சாயந்தரம் கோயில் போகிற பழக்கத்தை உருவாக்குங்க. நடக்க முடியலன்னா சுமாராக ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டிலேயே பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்சால் கோயில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களுக்கு நோய் நொடியும் மன கஷ்டம், டிப்ரெஷன், அலைச்சல் குறையும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ராகு கேத்துடைய பொசிஷனும் சனி கேத்துடைய பொசிஷனும் சரியில்லாமல் இருக்கும்போது கோவம் வரும். பையன் வேலை செய்யலை,
அது வேலை செய்யலை, வேலைக்காரி வரல, இந்த அலைச்சல்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும். ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பரிகாரம். ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். தினமும் காலை பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினமும் கேட்க வேண்டும். படித்தா ரொம்ப நல்லது. தினமும் கேளுங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரசு மரத்து கீழே ஒரு விளக்கு ஏற்றுங்க. மகரம். மகர ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு அதிபதி, 3ஆம் பாவத்துக்கு அதிபதி, 7வது பாவத்தில் வருகிறார், உச்சம் பெறுகிறார். 7ஆம் பாவத்தில் வருகின்ற குரு பகவான் ராசியை பார்க்கிறார், 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். 2ஆம் பாவத்தில் இப்பொழுது ராகு இருக்கார். ராகு இருந்தால் வீட்டில் சண்டை அதிகமாக இருக்குது. அந்த சண்டை இமீடியட்டாக கண்ட்ரோலில் வந்து சேரும். குரு மாறின உடனே வீட்டில் இருக்கிற சண்டைகள், விவாதங்கள், கஷ்டங்கள், உங்கள் மகன் உங்கள் பேச்சை கேட்கல, சண்டை நடந்து கொண்டு இருக்கு இல்லையா, இதெல்லாமே இப்போது கண்ட்ரோலில் வந்து சேர்ந்துடும். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். புது வீட்டுக்கு போவீர்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். வீட்டில் சுப காரியம் நடக்கும். சுப செலவுகள் நடக்கும். சந்தோஷம் இருக்கும். மனைவியின் உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும். இவ்வளோ நாளாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே குறையும் என்று சொல்வேன். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க, அரசியல்வாதிகளுக்கு ஒரு புது பதவி உயர்வு இருக்குது. அதனால் நல்ல லாபம் இருக்குது. சில பேர் வெளியே ஊரில் போய் அல்லது வெளியே டெஸ்டினேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையும் பெரிய பதவி வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கலைஞர்களுக்கு இந்த காலம் வந்து லாபத்தை உடனே யாத்திரைகள் காலம், யாத்திரைகள் உடன் லாபம் என்று சொல்லலாம். தைரியமாக இருப்பீங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், லாபம், பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். தைரியமாக இருங்கள். ஆனால் கண்டிப்பாக படிக்கணும். நல்ல காலம் சொன்ன உடனே வீட்டில் தூங்கி இருந்தால் எப்படி ஆகாது இல்லையா? நல்லா படிக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பொருள் கொண்டு வரும்போது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னெல்லாம் 2ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. அது லீகலாக எடுத்துகிட்டு வரணும். இல்லீகல் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா யார் இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. அதுவும் இந்த நேரத்தில் ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது மகர ராசிக்காரருக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள இது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், நல்ல காலம்தான். ஆனால் 7ஆம் பாவத்தில் குரு வரும்பொழுது சீக்கிரட்டு ரிலீவ் பண்ணாதீங்க. அதில் மாட்டிக்கொள்வீர்கள், பிரச்சனை உருவாக்கிவிடும். 7ஆம் பாவத்தில் குரு வரும்போது கணவனுடைய பேச்சை கேட்க வேண்டும். வீணாக யார் வெளியே மனிதனுடன் தொடர்பு வைக்கக்கூடாது, அல்லது பேர் கெட்டு போகும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் நோய் நொடி குறைஞ்சி சந்தோஷமான காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் பண்ணலாம்? பரிகாரம். ராகு பகவானின் பரிகாரம், துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். தினமும் துர்கை கோயில் போயிட்டு வந்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வந்து சிவப்பு உணர்வு வச்சு பிரார்த்தனை செய்ய வேண்டும். தினமும் செய்ய வேண்டும். கும்பம். கும்பராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, 6ஆம் பாவத்தில் வருகிறார். 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 6ஆம் பாவத்தில் வரும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும். 2ஆம் பாவத்தில் ஆல்ரெடி சனி பகவான் இருக்கும் பொழுது வீட்டில் சிறிய விவாதங்கள் இருக்கும். 6ஆம் பாவத்தில் குரு போகும் பொழுது நாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது அங்கே எதுவும் பேசாமல் அந்த நிகழ்ச்சியை பார்த்தோமோ வந்துடும். அல்லது அந்த நிகழ்ச்சியை யாராவது வேறு ஒருத்தன் கெடுத்துடுவான். ஆனால் அதோடைய பழி உங்களுக்கு வந்து சேரும். இவர் தான் ஏன் இந்த மாதிரி செய்தார். அதனால் ரொம்ப சோசியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் தொலுவாக இருங்க அப்படின்னு. அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம். அரசியல் மீட்டிங்கில் தேவை இருந்தால் போங்க, அல்லது வீண் விவாதம், காசிப்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. உங்கள் பேர் கெட்டு போகும்.
வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், பணம் ஸ்லோவாக வரும், ஆனால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஸ்லோவாக வரும் பணம், ஆனால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன். ஆஃபீஸில் உங்கள் வேலை முடித்த பிற்பாடு நேராக வீட்டுக்கு வந்துடணும். அங்கே உட்காந்துட்டு இந்த கதை அந்த கதை பேசுனீங்கன்னா ஆஃபீஸில் ஏதாவது ஃபைல் காணாமல் போயிடுச்சுன்னா அது முன்னால் தான் போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு பட்டம் கட்டி விடுவார்கள். அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். விவசாயியாக இருக்கீங்க, விவசாயத்தில் சுமாரான லாபம். 2 மாதம் ஸ்லோவாக போகும்போது 2 மாதம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சலான காலத்தில் நல்ல லாபம் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர்கள் எல்லோருக்கும் நல்ல காலம். ஆனால் காலில் கொஞ்சம் பெயின் இருக்கும். சனி பகவான் பாத சனியாக வரும் பொழுது ராசியாதிபதி கொஞ்சம் காலில் பெயின் கொடுக்கறது, முட்டியில் நோய் கொடுக்கறது, முதுகு தண்டில் கொஞ்சம் பெயின் கொடுக்கறது, இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும். ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க, ஆனால் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். காலைல சீக்கிரம் இயந்திரிக்க முடியாத நிலைமை எல்லாமே இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம்: தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றுறது, நவகிரக கோயிலில் தீபம் ஏற்றுறது, ஆஞ்சநேயர் பிரீத்தி செய்வது அல்லது சுந்தர காண்டம் படிப்பது கேட்பது உங்களுக்கு நன்மை செய்யும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்கிறது ரொம்ப விசேஷ லாபத்தை கொடுக்கும். குரு 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய குரு அல்லது குரு பகவான் கோயில் போயிட்டு வியாழக்கிழமை பூ பழம்லாம் வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும். உங்களுடைய குரு எந்த கிளாஸ் டீச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பூ பழம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வந்தால் உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மீன ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி கிரகம் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் ராசியாதிபதியாகி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். 7 நாள் சனியின் தாக்கம் குறையும் என்று சொல்லுவேன். 7 நாள் சனியின் தாக்கம் குறையும். குரு பகவான் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெறுவதனால் உடைய வாரிசுகளுடைய சில காரியங்கள்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பேர் புகழ் அவர்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும் என்று சொல்லுவேன். வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீங்க. பதவி உயர்வு எல்லாமே வரும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை நடக்கும். பதவி உயர்வு இருக்குது. மன சந்தோஷம் இருக்குது. கலைஞர்களுக்கு லாபம் ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டமாகிட்ருக்கீங்க, ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குது, ரொம்ப இங்கே இருக்கலாமா, வேலையை விட்டுடலாமா, ஃபேக்ட்ரியை விட்டுடலாமா, மன கஷ்டமாக இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்பொழுது நல்ல காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் வியாபாரத்தில் ஒரு சுமாரான லாபத்தை பார்க்குறத ஆரம்பிச்சுடுவீர்கள். நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்பு ஆரம்பிச்சிடுச்சு. ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பரில் ஏதாவது உங்கள் கம்பெனியில் ப்ரமோஷன் தான் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லலாம். ஏ2 உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா இயர்2 நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களை தாக்காது, உங்களுக்கு நன்மையை செய்யும் என்று சொல்லலாம். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவர்களெல்லாம் சுமாரான காலம், ஆனால் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ராகுவும் சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதனால் பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு டாய்லெட் பாத்ரூம் போகிறது, படிக்கட்டிலேருந்து இறங்குறது, அந்த நேரம் ஈரமாக இருக்குது, நிதானமாக இறங்குங்க, அலைச்சல் படாதீங்க. குளிச்சுட்டு வந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இல்லைன்னு கை காலில், அதுவும் விசேஷமாக காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பரிகாரமாக சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்கிறது, ஆஞ்சநேயர் பிரீத்தி விசேஷமாக செய்வது, ஹனுமான் சாலிசா படிக்கிறது,
அதுக்கப்புறம் சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு சுந்தர காண்டம் படிக்கிறது எல்லாம் பண்ணிங்கன்னா மீனராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.